ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேபிஆர்ஸ் அண்ட் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச்சில் வந்து 3 டைப் வந்து நம்ம பார்த்துருப்போம். இதில் வந்து 4th டைப் வந்து நம்ம பார்க்க போகிறோம் எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் இப்போ வந்து ஃப்ரீ கிளாஸஸ் தான் போயிட்டுருக்கு. நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம இந்த ஸ்டிச் வந்து லைன் போடாமையும் வந்து பண்ணலாம். நான் வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால உங்களுக்கு நான் வந்து லைன் போட்டுட்டு சொல்லி காட்டுறேன். நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி லைன்ஸ்லாம் போடாமல் அப்படியே வந்து ஸ்டிச் பண்ணலாம். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு லைன் வந்து போட்டுக்கோங்க. நீங்கள் மெஷர் பண்ணியும் வந்து இந்த மாதிரி லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். நான் வந்து அப்படியே ரேண்டமாக வந்து மார்க் பண்ணுறேன். ஆனால் நம்ம வந்து ஸ்டிச்சஸ்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி லைன்ஸ்லாம் போடாமல் தான் வந்து டிசைன்ஸ்லாம் போடும்போது பண்ணுவோம். அதனால தான் வந்து நான் டைரெக்டாக இப்படி பண்ணுறேன். உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஸ்ட்ரெயிட்டாக லைன் போட வரலன்னா நீங்கள் மெஷர் பண்ணி வந்து மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து இந்த ஸ்டிச் வந்து எப்படி பண்ணுவோன்னா, ஃபஸ்ட்டு இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு பட்டன் ஹோல் ஸ்டிச் மாதிரி தான் இந்த ஃபஸ்ட் லைனுக்கு போயிட்டு வருவோம். இந்த ஃபஸ்ட் லைன் போயிட்டு அப்படியே பட்டன் ஹோல் ஸ்டிச் மாதிரி ரிவர்ஸில் இழுத்து மறுபடியும் வந்து நார்மலாக இங்கே இந்த சைடு வருவோம் பட்டன் ஹோல் ஸ்டிச் மாதிரி. அடுத்ததாக வந்து செகண்ட் லைன் போவோம். மறுபடியும் அப்படியே இங்கே வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு தேர்ட் லைன் போவோம். இதே மாதிரி தான் நம்ம எத்தனை லைன் வேணாலும் போடலாம். ஆனால் மெத்தட் வந்து இது தான். இப்போ வாங்க எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம அயன் நீடில் தான் வந்து யூஸ் பண்ணுவோம் எப்போவுமே. நீங்கள் துளிப் நீடில் கூட யூஸ் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து எப்போவுமே குட்டி லாக் போட்டுட்டு தான் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்ம ஒர்க் பண்ணும்போது அந்த மாதிரி ஸ்மாலாக வந்து ஒரு குட்டி லாக் வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஃபஸ்ட் லைனை கொண்டு போகிறேன் த்ரெட்டை. இந்த மாதிரி போயிட்டு ரிவர்ஸில் இழுக்கிறோம். இழுத்துட்டு ஒரு லாக் ஸ்டிச் வந்து போடுறோம். போட்டுட்டு நார்மலாக பட்டன் ஒரு ஸ்டிச் போட்ட மாதிரி சைடில் வந்து ஒரு ஸ்டிச் வந்து பண்ணுறோம். அப்புறம் செகண்ட் லைன் போகிறோம். செகண்ட் லைன் வந்து போயிட்டு மறுபடியும் ரிவர்ஸில் இழுக்கிறோம். இங்கே வந்து ஒரு குட்டி லாக் வந்து போட்டுக்கிறோம். எல்லா ஸ்டிச்சுமே வந்து சேம் டிஸ்டன்ஸ் விட்டு வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க. அதுக்கப்புறம் வந்து தேர்ட் லைன் போகிறோம். இந்த மாதிரி தேர்ட் லைன் வந்து போயிட்டு அதுக்கும் வந்து இந்த மாதிரி ரிவர்ஸில் ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போது இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு 3 லைன் வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம். இந்த 3 லைன் நம்ம முடிச்சதுக்கப்புறம் இந்த சைடில் வந்து செகண்ட் லைனுக்கு வந்து வந்துடணும். அதாவது ஒரு வேவ் மாதிரி மேலே கீழே போயிட்டு வர மாதிரி. இதான் வந்து வேவ்டு பட்டன் ஹோல் ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு டிசைனில் வந்து அப்ளை பண்ணி பாருங்கள். நீங்கள் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது இந்த மாதிரி லைன் போட்டுட்டு ஸ்டிச்சஸ் வந்து பெருசாக போட்டு பார்ப்போம். அதே வந்து டிசைனில் வந்து அப்ளை பண்ணும்போது ஸ்மாலாக போட்டு வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த மாதிரி ஒரு பார்ட் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இது முடிச்சதுக்கப்புறம் சேம் இதே மாதிரி தான் வந்து கண்டினியூ பண்ண போகிறோம். நீங்கள் வந்து ஒரு டிசைனில் பண்ணும்போது மல்டி கலரில் கூட யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணலாம். நான் இப்போ சேம் கலர்லேயே வந்து உங்களுக்கு இந்த ஸ்டிச் வந்து சொல்லி கொடுக்குறேன். இது வந்து ஒரு டிசைனில் அப்ளை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் வந்து ஃப்ரீ கிளாஸஸ் தான் போயிட்டுருக்கு. இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுக்குறேன். அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணுற ஒர்க்ஸ் வந்து எனக்கு அதில் ஷேர் பண்ணலாம். என்னோடய வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்கேன். அதுலேயும் வந்து நீங்கள் பண்ணுற ஒர்க்ஸ் வந்து எனக்கு ஷேர் பண்ணி உங்களுக்கு இருக்கிற டவுட்ஸ் வந்து நீங்கள் கேட்டுக்கலாம். இப்போ இதே மாதிரி இந்த லைன் ஃபுல்லாக நான் போட போகிறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுறதா இருந்தால் ஜரிலையும் வந்து ட்ரை பண்ணலாம், சில்க் த்ரெட்லேயும் வந்து செஞ்சு பார்க்கலாம். நம்ம எந்த ஸ்டிச் வந்து ப்ராக்டிஸ் பண்ணாலுமே வந்து அது வந்து ஒரு டிசைனில் வந்து அப்ளை பண்ணி பார்க்கணும். நம்ம டிசைனில் வந்து ஒரு ஸ்டிச்சை வந்து போடும்போது தான் அந்த ஸ்டிச்சோட பர்ஃபெக்ஷன் வந்து நமக்கு தெரியும். அந்த ஸ்டிச் வந்து எப்படி யூஸ் பண்ணலான்ற ஒரு ஐடியாவும் நமக்கு கிடைக்கும். எல்லா ஸ்டிச்சுமே வந்து நம்மளாக ஓனாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் நமக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும் நல்லா. அதனால் இந்த ஸ்டிச்சையும் வந்து போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி லைனில் போடும்போது பெருசாக போட்டுட்டு டிசைனில் வந்து அப்ளை பண்ணும்போது டிசைனுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ஆரி ஒர்க் கற்றுக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம கிளாஸஸில் ஃப்ரீ கிளாஸ் தான் போயிட்டுருக்கு. அதை வந்து ஷேர் பண்ணிக்கோங்க, அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நம்ம சொல்லிக் கொடுக்குற எல்லா ஸ்டிச்சஸுமே வந்து நமக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள். ஒரு டிசைன்லேயும் அப்ளை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் இந்த வீடியோவோட கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நம்ம பட்டன் ஹோல் ஸ்டிச்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அடுத்ததாக வந்து அதாவது நெக்ஸ்ட் வீக்லாம் வந்து நம்ம பீட்ஸ் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். நம்ம பீட்ஸ்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு ப்ளவுஸ் வந்து பண்ணலாம். சிம்பிளாக வந்து ஒரு ஆரி ஒர்க் ப்ளவுஸ் வந்து எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு சீக்கிரமாகவே நம்ம வந்து ப்ளவுஸ் பண்ண போகிறோம். அதனால் எல்லா ஸ்டிச்சஸையும் வந்து நீங்களும் வந்து சீக்கிரமாக வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள். இப்போ இதே மாதிரி வந்து நான் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணுறேன். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நான் இப்போது இந்த ஸ்டிச்சை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். பாருங்கள் எப்படி இருக்குது சொல்லிவிட்டு ஒரு வேவ் மாதிரி மேலே கீழே போயிட்டு வர மாதிரி இருக்கும். நம்ம இதுக்கு எக்ஸ்ட்ரா பீட்ஸ்லாம் கூட அட்டாச் பண்ணலாம் அதோட எண்டில். அதாவது ஒரு ப்ளவுஸில் அந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போது அந்த மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம் நம்ம. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் இதில் டவுட்ஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.